எத்தியோப்பியனாகிய ஏபேத் மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது. இதுவுமல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய ஏபேத் மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளைப் பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஏபேத் மெலேக்கு எரேமியாவுக்கு நன்மை செய்தான். எரேமியா தண்ணீர் இல்லாத உளையான துறவிலே கடந்தபோது ஏபேத் மெலேக்கு ராஜாவினிடத்தில் எரேமியாவின் நிலைமையை பற்றி சொல்லி எரேமியாவை துறவில் இருந்து தூக்கி விடுவதற்கு உதவி செய்தான். அவன் எரேமியாவுக்கு செய்த உதவிகளை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஏபேத் மெலேக் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்தான். கர்த்தர் தீர்க்கதரிசிக்குரிய வெகுமதிகளை ஏபேத் மெலேக்குக்கு கொடுக்கிறார். இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளைப் பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஏபேத் மெலேக் எரேமியாவுக்கு நன்மை செய்தது நிமித்தம் கர்த்தர் அவனை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எருசலேம் அழியும் போது ஏபேத் மெலேக் எருசலேம் நகரத்தோடு சேர்ந்து அழிந்து போக மாட்டான். கர்த்தர் அவனை தப்புவிப்பார். அவனை கல்தேயரின் கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டார். எரேமியாவை உளையான துறவில் இருந்து தூக்கி எடுப்பதற்கு ஏபேத் மெலேக் காரணமாயிருந்தார். கர்த்தரோ எருசலேமின் அழிவில் இருந்து ஏபேத் மெலேக்கை விலக்கி காத்துக் கொள்கிறார். ஏபேத் மெலேக் கர்த்தரை நம்புகிறான். இதனால் அவனுடைய பிராணனுக்கு சேதம் உண்டாகாது. அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளைப்பொருள் போல் இருக்கும். ஏபேத் மெலேக் கர்த்தரை நம்பினான், மனுஷருக்கு பயப்படவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். ஏபேத் மெலேக்கிடம் நல்ல சுபாவங்கள் உள்ளது. அவன் கர்த்தரை நம்புகிறவன், நன்மை செய்கிறவன், தன்னுடைய கடமைகளை நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவன். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் கர்த்தருக்கு பிரயோஜனமானவன். கர்த்தர் ஏபேத் மெலேக்கை பட்டயத்திற்கு இரையாகாமல் பாதுகாக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிறைவேறிய முன்னறிவிப்புகள். என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும். அந்நாளிலே உன்னை ஏபேத் மெலேக்கை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தியோப்பியனாகிய ஏபேத் மெலேக் எரேமியாவிற்கு நன்மை செய்தான். அவனுடைய அன்பிற்காக கர்த்தர் அவனுடைய ஜீவனை பாதுகாக்கிறார்.